நீங்கள் அதிகமாக பயிற்சி எடுத்துக்கொண்டு பாடிய பாட்டு அப்படின்னா அந்த அம்மா பாட்டு தான். அந்த அம்மா பாட்டு தான். மற்ற பாடல்கள் எல்லாமே எங்களுக்கு ரெகுலராக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பாட்டு தான் சார். இப்போது சினிமாவில் வர திரைப்பட பாடல்களில் நம்ம சித்ரா அம்மாது சுஷீலா அம்மாது அப்படின்போது ரெகுலராக அதை கேட்போம் சார். நம்ம கேபிஎஸ் அம்மாது அப்படி இல்லை, ரேராக தான் அந்த அம்மாவோட பாட்டை கேட்போம். ரெகுலர் பாடல்கள் கிடையாது அவங்களோடது. ஸோ அப்படின்னும் போது அந்த அம்மாவது பழம்னியப்பா தகத்தக இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் சின்ன வயசில் கேட்காத பாட்டு. பழம்னியப்பாவது நான் கேட்டிருப்பேன் சார். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் இந்த கதை வசனம்னு ஒரு ரெக்கார்டில் போகும் சார். அவையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வசனம் திருவிளையாடல் கந்தன் இதெல்லாம் போகல சார். அதெல்லாம் நம்ம கேட்டு பழக்கம் இருக்குது. அதெல்லாம் பழம்னியப்பா வந்து நம்மளுக்கு கேட்ட அனுபவம் இருக்குது. தகத்தகலாம் நான் கேட்டதே கிடையாது சார். டியூன்லாம் எனக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ அந்த பாட்டெல்லாமே நாங்கள் நிறைய ரிஹர்சல் பாடி பழம்னியப்பாலாம் நிறைய ரிஹர்சல் எடுத்து, ஆனால் அது பாடுறதுக்கே எனக்கு ஒரு 7 வருஷம் ஆச்சு சார். அந்த அம்மா குரல் எடுத்து நான் மேடைக்கு அதை எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு 7 வருஷம் ஆச்சு சார். அப்பா அதுக்கப்புறமா தான் நான் மேடையில் பாடினேன் சார். ஓ உடனே அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ். ஆமாம், அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் சார். ஓ ஒவ்வொரு வாட்டி ரிஹர்சல்லையும் அதை போய் பாடுவேன் சார். மேடையில் கேட்பார், ஓகேவா இன்னைக்கு பாடுறியா அப்படின்வார். இல்லைங்க அடுத்த கச்சேரியில் பாடுறேன் அப்படின்னு அது ஒரு பயம் வரும் எனக்கு. அப்புறம் ஒரு மேடையில் உட்லண்ட்ஸில் ஒரு கல்யாண கச்சேரியில் ஒரு தைரியம் வர வச்சுட்டு எனக்கு நானே வர வச்சுட்டு சரி பாடலாம் இன்னைக்கு எப்படி தான் வருது. அப்போ கூட்டம் கம்மியாக இருந்தது சார். அப்போ ஒரு சரி ஒரு ரிஹர்சல் மாதிரி பாடலாமே. பாடும்போதே எங்கோ சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அந்த பாட்டை அந்த குரலை கேட்ட உடனே. ஸோ அப்போது ஒரு தைரியம் வந்தது. சரி ஓகே நம்மளுக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகுது ஃபஸ்ட்டு, நம்ம பாடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த மேடைகளில் அந்த பாடல் பாட ஆரம்பித்தேன் சார். ஏன்னா பழம்னியப்பாலாம் ரொம்ப ஒரு பிச்சு வேறு சார், பயங்கர பிச்சு. சந்தங்கள் அந்த தாளக்கட்டுகள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு தாளத்தில் இருக்கும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பயந்து அதுக்கப்புறமா தான் சார் மேடையில் அதை வந்து பாட ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு சார் எனக்கு. அதனால தான் எப்பயுமே எனக்கு இப்போ கூட சொல்லுவாங்க, நீங்கள் திரைப்படத்தில் பாடின பாடல்கள் ஹிட்டாக இருந்தாலும் மேடைக்குன்னு எனக்கு ரசிகர்கள் என்னை ரொம்ப பிடிச்சது, அதான் வயசானவங்கள்லேருந்து கூட என்னை ரொம்ப பிடிக்கும் சார் நிறைய பேருக்கு. ஏன்னா அந்த பாட்டு பாடும்போது இந்த வயது வந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே உட்காந்துட்டு இப்படிலாம் பண்ணும்போது அப்புறம் இறங்கின உடனே நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒன்று கொடுப்போம். நல்லா பாடினம்மா, ரொம்ப நல்லா இருந்ததும்மா அப்படின்னும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார். அது சொல்லுவேன், ரிட்டையர் ஆனால் கூட எனக்கு இந்த பாட்டு வந்து எப்போயுமே சாப்பாடு போடும். திரைப்படத்தில் பாடல்கள் இல்லைன்னா கூட எனக்கு இந்த பாடல்கள், இந்த டிவோஷனல், இந்த அம்மாவோட பாட்டு எப்பயுமே நான் சாகிற வரைக்கும் பாடிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்த ஒரு குரல் சார் எனக்கு அது அவங்க.